ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலை வணக்கம். இன்றைக்கி சமையல் வீடியோவோட ஒரு சில டிப்ஸு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தலை பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காலையிலேயே சாப்பாடு வேலையை முடிச்சாச்சு. பாப்பாவுக்கு தனியாக தயிர் சாதம் கேட்டிருந்தா, அதனால் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாடு குக்கரில் வேக வச்சு எடுத்தாச்சு தயிர் சாதத்துக்காக. எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஹஸ்பண்டுக்கு, பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாப்பாவுக்கு இன்றைக்கி பர்த்டேங்கிறதால அவள் கேட்ட தயிர் சாதம் ரெடி பண்ணியிருக்கேன். தோசை சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். டிப்ஸ் வீடியோ பார்த்துக்கலாம். நிறைய பேர் ஊக்கு இதுமாரி டப்பாவில் போட்டு வச்சுருப்பீங்க. கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த ஊக்கெல்லாம் கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரியே இருக்கும். அதுமாரி இருக்காமல் இருக்கிறதுக்கு ஃபேஸ் பவுடரை கொஞ்சமாக சேர்த்து இந்தமாரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா துரு பிடிக்காமல் இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியில் இருக்கிற மணி நேரத்தில் சேரீயில் பின் குத்துனோம்னா டக்குன்னு இறங்காது. அந்தமாரி நேரத்தில் இந்த டிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஈஸியான டிப்ஸு தான். வீட்டில் மெழுகுவர்த்தி இருந்ததுன்னா அந்த மெழுகுவர்த்தியில் முதல்ல இந்த ஊக்க நல்லா இந்தமாரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெழுகை கொஞ்சம் தடவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் சேரீயில் பின் குத்தினீங்கன்னா சல்லுன்னு இறங்கிடும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது இன்னும் டிப்ஸ் பார்க்கலாம். இதே சேரீயை வச்சே காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வெரைட்டி சேரீயில் நம்ம பின் குத்தும்போது இந்த நூல் பாருங்கள், அதெல்லாம் பிசு பிசுறாக எடுத்துக்கிட்டு வரும். இந்த மூக்கோட வளைவில் கொஞ்சமாக நெயில் பாலிஷ் வச்சுட்டு நீங்கள் பின் போட்டிங்கன்னா பிசுறு வராது. இந்த வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.